Hello everyone, welcome to the numerical problem of electrostatics. So இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா electrostatic lessonல இருக்கிற numerical problem solve பண்ண போறோம். வாங்க क्वेश्चंஸை பார்க்கலாம். Question number 11. Calculate the resultant capacitance for each of the following combination capacitor. இந்த first combinationோட resultant என்ன கிடைக்கும்? ரொம்ப சிம்பிள். இதுவும் எதில இருக்கு? parallel effective என்ன வரும் 2c யா அப்ப இங்க இருக்குது c0 இது 2c0 இது ரெண்டு சீரிஸ் ஆயிடுச்சு இப்ப சொல்லு கரெக்ட்டா இந்த ஃபார்முலா என்ன c1 c2 அப்ப c0 into 2c0 divided by c0 plus 2c0 அப்ப 3c0 அப்ப 2c0 square by 3c0 cancel பண்ணா 2c0 by 3 வந்துருச்சா செகண்ட் பாரு இது செகண்ட் क्वेश्चन இந்த செகண்ட் क्वेश्चनல இது ரெண்டு எப்படி இருக்கு அப்ப இது ரெண்டு parallel ஓடது என்ன வரும் 2c0 இது என்ன 2c0 இப்போ நல்லா பாரு 2c0 சீரிஸ்ல இருக்கு ஆன்சர் என்ன c0 வந்துருச்சா இப்போ ஃபைனல் இங்க பாரு இது ஒன்னு கன்ஃபியூஷனா வரலாம் இப்போ நல்லா பாரு இங்கல இருந்து இங்க வந்திருக்குனா இந்த ஒரு பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட் இது எல்லாம் ஒரே பாயிண்டா நம்ம ஞாபகம் இருக்கா நம்ம ஒரு பாயிண்ட் வந்து போடுவோம் பாத்தியா வயர் வச்சு கனெக்ட் பண்ற வரைக்கும் எல்லாமே ஒரே பாயிண்ட்னு அப்ப இது எல்லாம் ஒரே பாயிண்ட் அதே மாதிரி இங்க பாரு இது எல்லாமே ஒரே பாயிண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கா அப்ப இது மூணுமே எப்படி இருக்கு parallel இருக்கு நல்லா பாரு இது c0 இது c0 இதுவும் c0 இது மூணுமே எப்படி இருக்கு அப்ப ஆன்சர் என்ன 3c0 வந்துருச்சுன்னு பாரு வெரி குட் இப்போ இந்த क्वेश्चनல பார்த்தனா அவங்க p க்கும் q க்கும் நடுவுல கேக்குறாங்க p க்கும் q க்கும் நடுவுல இப்ப p ல இருந்து q க்கு வரேன்னு சொன்னா நல்லா பாரு நீ இப்படி வரலாம் இது ஒரு சீரிஸ் கரெக்ட்டா சீரிஸ்னு சொன்னா இதோட எஃபெக்டிவ் எவ்வளோ இதோட எஃபெக்டிவ் வெரி குட் இங்க பாரு இது பார்த்தனா c1 c3 by c1 plus c3 அதே மாதிரி இந்த சைடு பாரு c2 c4 by c2 plus c4 கரெக்ட்டா இப்போ இது ரெண்டுமே parallel என்ன பண்ணுவேன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவேன் c1 c3 by c1 plus c3 plus c2 c4 by c2 plus c4 இப்போ இதுக்கு LCM எடுத்தனா இது இங்க மல்டிப்ளை பண்ணுவேன் c2 plus c4 into c1 c3 plus இது இங்கிட்ட மல்டிப்ளை பண்ணுவேன் c1 plus c3 into c2 c4 whole divided by c1 plus c3 into c2 plus c4 so இதுக்கு அப்புறம் என்ன பண்ண போற bracket open பண்ணனும் bracket open பண்ணு c1 c2 c3 plus இப்ப c4 கூட அப்ப c1 c3 c4 plus இங்க வா c1 c2 c4 plus c2 c3 c4 whole divided by c1 plus c3 into c2 plus c4 so இதான் அதோட ஆன்சர் சரியா சோ இங்க கொடுத்திருக்காங்க அவர் பெருசா அதே வந்து across rs கேக்குறான் இப்போ வர இப்படி வரணும் rs அப்ப ஒண்ணு இப்படி போலாம் இல்லனா இப்படி போலாம் அப்ப இது ரெண்டு சீரிஸா c1 c2 சீரிஸ்னா என்ன ஆயிரும் c1 c2 divided by c1 plus c2 c1 c2 by c1 plus c2 அதே மாதிரி டினாமினேட்டர் வந்து c3 c4 சீரிஸ் c3 c4 by c3 plus c4
இது ரெண்டு parallel C1 C2 by C1 plus C2 plus C3 C4 by C3 plus C4. இப்போ LCM எடு. C1 C2 C3 plus C1 C2 C4 plus C1 C3 C4 plus C2 C3 C4 whole divided by C1 plus C2 into C2 plus C3 sorry C3 plus C4 okay va புரியலையா ஸோ ஒன்று மேல் வழியப்போ இல்லை கீழ் வழி பண்ணி ஆர்க்கும் எஸ்க்கும் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கண்டுபிடிச்சது PQக்கு, இது வந்து P, இது வந்து Q அக்ராஸ் PQ. இது பார்த்தோன்னா R அண்ட் இது வந்து S. இப்போ ஃபைனல் டயக்ராம் பாரு, Pக்கும் Qக்கும் நடுவில் கேட்குறாங்க. இது ரெண்டு எப்படி இருக்குது? சீரீஸில் இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன ஆயிரும்? C0/2. இங்கே C0. கீழே என்ன இருக்குது? இது ரெண்டு எப்படி இருக்குது? சீரீஸ். நல்ல பாருமா, வீக் ஸ்டோன் பிரிட்ஜ் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? வெயிட் பண்ண, அந்த டயக்ராம் வரைகிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண வீக் ஸ்டோன் பிரிட்ஜ் சொல்கிறேன் உனக்கு. இது ஓகேவா? அப்போ நல்லா பார்த்தனா இந்த C0 இது எல்லாத்தையும் நீ மூணுத்தையும் ஆட் பண்ணனா இது ஆட் பண்ணால் C0, இது ஆட் C0. அப்போ C0 + C0 2C0. சரியா? சரி, வீக் ஸ்டோன் பிரிட்ஜ் நான் நல்லா கேள்வி கேட்டிருக்கேன். வீக் ஸ்டோன் பிரிட்ஜ் இது பேலன்ஸ்டாக தானே இருக்குது, வீக் ஸ்டோன் பிரிட்ஜ் யூஸ் பண்ணலாம். இந்த இதுக்கு தானே கேட்குறீங்க. சரி, இப்போ வீக் ஸ்டோன் பிரிட்ஜ்னு சொன்னால் சரி வீக் ஸ்டோன் பிரிட்ஜ் வெயிட் பண்ண சொல்கிறேன் பாரு. சரி, இது கரெக்டா? இதானே வீக் ஸ்டோன் பிரிட்ஜோடது. இப்போ இந்த இடத்துல நல்லா பாரு, இந்த ரெண்டு பாயிண்ட்க்கு அக்ராஸாக கேட்குறாங்க. கரெக்டா? இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்க்கு அக்ராஸாக கேட்குறப்ப உன்னோட ரெசிஸ்டர் எங்கே இருக்குது? இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ கரண்ட் வந்து ரெண்டு வழியாக தான் போயிருக்கும், ஒன்று இந்த மேல் வழியா இல்லைன்னா கீழ் வழியா. அண்ட் எஸ் இது வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். P into S வந்து Q into Rக்கு ஈக்குவலாக இருந்தால் நம்ம வீக் ஸ்டோன் பிரிட்ஜ் ஃபாலோ பண்ணிக்கலாம். கரெக்டாக? நம்மள்ட்ட இப்போ கொடுத்த கொஸ்டினில் நல்லா பாரு, இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. புரியுதா? அப்போ இந்த இடத்துல கனெக்ட் சப்போஸ் அவங்க இப்படி கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நீ வீக் ஸ்டோன் பிரிட்ஜ் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். இப்படி கனெக்ட் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா கரண்ட் வந்து இப்படியே போயிடும். அப்போ நம்ம இந்த கெப்பாசிட்டர் வந்து நெக்லெக்ட் பண்ண முடியாது. கரெக்டா? நம்ம ஏன் வீக் ஸ்டோன் பிரிட்ஜில் இந்த கெப்பாசிட்டர் நெக்லெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே இருக்கிற ரெசிஸ்டரோ கெப்பாசிட்டரோ சரியா எப்படி நெக்லெக்ட் பண்ணணும்னு பார்த்தோன்னா P into Sவும் Q into R ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலாக ஆயிடுச்சுன்னு சொன்னால் இந்த வழியாக போகிற கரண்ட் 0 ஆயிடும். ஸோ அந்த கரண்ட்டே போகல, அப்போ அங்கே சர்க்யூட்டில் எதுவுமே இல்லைன்னு அசியூம் பண்ணிக்குவோம். சரியா? டவுட் கிளியர் ஆயிடுச்சா? எஸ், தேங்க்யூ.